மக்களுடைய விழிப்புணர்வு மூலமாக மட்டும்தான் செய்ய வைக்க முடியும். மக்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகணும், அதிக முறை கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் வெறுமனே சாமி கும்பிட்டு வந்துடாம, கட்டாயம் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம், வெறுமனே சாமி கும்பிட்டு வந்துடாம அந்த கோவிலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுங்கிறத கவனிக்கணும். அது வந்து எதற்காக இந்த மாற்றம், என்ன மாற்றம், அந்த மாற்றம் கருங்கல் அகற்றி மார்பிள் போட்டால் அது வளர்ச்சி நினச்சிடக்கூடாது. அது வீட்டுக்கு வேணா இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து அதனுடைய பழமையும் சேர்ந்து, அதான் ரொம்ப முக்கியம், அதான் புண்ணியம். 1000 வருஷ கோயில், 2000 வருஷ கோயிலுங்க தான் நம்முடைய பெருமை. அதை கம்ப்ளீட்டாக இடித்து தரமட்டமாக்கிட்டு நான் வந்து மார்பிளில் பளிங்கில் புதுசாக கட்டினேன் அப்படிங்கிறது வந்து அது ஏமாற்று வேலை, மோசடி. அங்கே இருக்கக்கூடிய கல்களும், அங்கே இருக்கக்கூடிய திருமேனிகளும், அங்கே இருக்கக்கூடிய தூண்களும், அங்கே இருக்கக்கூடிய விமானங்களும் பல 100 கோடிக்கு போகுங்கிற பார்க்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கற்களை அகற்றி மார்பிள் போடுறேன், டைல் போடுறேன்னா அங்கே இருந்த கல் எங்காச்சுங்கிறதுக்கு என்ன, எங்கே போச்சுங்கிற கேட்கணும். அப்போ மாற்றம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும், கேள்வி கேட்கணும், சண்டை போடுவதல்ல, கேள்வி கேட்கணும். இப்படி நாம் என்னைக்கு பாஸ் அது என்ன நடக்குதுன்னு தன்மையாக, உண்மையாக, அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக குழுட்ட கேட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருந்தாருன்னா ஏன் சார் அறங்காவலர் குழு போடலன்னு சொல்லி, தக்கார் இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன சார் இங்கே வேலைன்னு சொல்லி, இஓவே வந்து தக்காராக இருந்தாருன்னா சட்டப்படி சரியா சார் இது அப்படிங்கிறத கேட்டு, இதை மாதிரி விழிப்புணர்வு கொண்ட மக்கள் அங்கே போய் நிதானமாக அமைதியாக சண்டை போடாமல் கேட்க ஆரம்பித்தா கோவிலாக இருக்கும். அரசாங்கம் அங்கே தலையிடாது. எப்படி மற்ற மத வழிபாட்டு தலங்களில் அரசாங்கம் தலையிடுவதில்லையோ அதே போல் தலையிடாமல் இருக்கும்.